என்ன சொன்ன? நாடகம் போட்டியா? என்னையா ராத்திரி எல்லாம் எங்களையும் பாம்ப் ஸ்குவாடையும் ரோட்ல அலைய விட்டுட்டு நீ என்னமா சாதாரணமா நாடகம் ஆடணும்னு சொல்ற? சார் சாரி சார், நடந்த எல்லா விஷயத்தையும் நான் டீட்டெயிலாக சொன்னதான் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் சார். சண்முகராஜன் என் ஃப்ரெண்டு மூலியமாக பழக்கம். நிலாவும் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். வேலைக்காக நிலாவுடைய பயோடேட்டா கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அதான் சார் நான் பண்ண பெரிய தப்பு. இவருக்கு நேரம் சரியில்லை. நான் குறித்து கொடுக்குற ஒரு ஜாதகத்தில் இருக்க பொண்ணா பார்த்து பௌர்ணமிக்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் அமோகமாக வருவீங்கன்னு ஒரு ஜோசிக்காரர் சொன்னதை நம்பி இவர் அவர்கிட்ட வேலைக்கு சேர வர பொண்ணுங்களுடைய எல்லா ஜாதகத்தையும் பொருத்தம் பார்த்துருக்காரு. இந்த விஷயம் தெரியாமல் நான் நிலாவுடைய பயோடேட்டாவை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அந்த பயோடேட்டாவில் இருக்க தேதியை வச்சு அவர் ஜாதகம் கணிச்சிருக்காரு. பாவம் நிலாவுடைய கெட்ட நேரம் அந்த ஜாதகம் அவருக்கு பொருந்துருச்சு. நிலா என் ஃப்ரெண்டுன்றதுனால இவர் என்கிட்டயே பேரம் பேசினார் சார். 25 லட்ச ரூபா பணம் தரேன், நிலாவை என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொன்னார் சார். என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவர் வேற மாதிரிலாம் என்ன மிரட்டி பார்த்தாரு. நான் எதுக்குமே அசைஞ்சு தரல சார். இவன் சொல்றத நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர். நல்லவமா நடிச்சு உங்க எல்லாரையும் ஏமாத்துறான். பொண்ணுங்களை நம்ப வச்சு ஏமாத்துறதே இவனோட வேலை. இந்த பொண்ணோட போட்டோ ஜாரம் எல்லாத்தையும் கொடுத்ததே இவன் தான். இவளை என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கூட வாங்கியிருக்கான். கடைசி நேரத்துல நிலவை நான் லவ் பண்றேன், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டான். எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுறான். ஐயோ சார், போய் சொல்றாரு சார். நான் ஏன் சார் நிலாவை லவ் பண்ண போறேன்? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. வேணா நிலா கிட்டே கேட்டு பாருங்களேன். நான் தப்பான இடத்துல ஒரு நாள் கூட உங்ககிட்ட பழகினது கிடையாது. அவங்க எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். சார், இவரு நிலாவை என்கிட்ட ஒப்படைக்கலன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல உன்னை மாட்ட வச்சு உன்னை அசிங்கப்படுத்திடுவோம் அப்படின்னு ஏற்கனவே என்ன மிரட்டினார் சார். நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், உங்களால் ஆனதை நீங்க பாத்துங்க நான் சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் அவரு சைலண்டா தான் இருந்தாரு. சரி, அவர் இந்த விஷயத்தை மறந்துட்டாரு அப்படின்ட்டு நானே என் வேலையை பார்க்க போயிட்டேன். ஆனா திடீர்னு இப்படி நிலாவை கடத்து வரணும் சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல சார். டேய், போய் சொல்லாதடா. உன்னை கொன்னே போட்டுருவேன். யா, உடைய. எப்படி என்ன உள்ள தான் போட போறீங்க? அதுக்கு நான் இவனை கொன்னுட்டு அதுக்கும் சேர்த்து உள்ள போறேன். சண்முகராஜன், பேசாம உட்காருங்க. உங்க அந்தஸ்தா பார்த்துதான் இவ்வளவு நேரம் வெளியில உட்கார வச்சிருக்க. இல்ல அந்த அடியாளுங்களோட சேர்த்து உள்ள உட்கார வச்சிருப்பேன். ஏயா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இதையே முன்னாடி என்கிட்ட சொல்லல? சார், சொல்லிருக்கலாம். நீங்களும் அவரை அரெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அவருக்கு பெரிய அரசியல் பலம் இருக்கு சார். கொஞ்ச நாள்லயே அவர் வெளியே வந்துருவாரு. அதுக்கப்புறம் ஏன் நிலைமை? அதனாலதான் சார் சொல்லல. அதுவும் இல்லாம நான் இவரை பத்தி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேன்னா என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பீங்க. என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அதுவும் இல்லாம நிலா எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அதனாலதான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன். இவரை உங்ககிட்ட பிடிச்சு கொடுக்கறத விட நிலாவை எப்படி காப்பாற்ற போறோன்ற பதட்டம் தான் சார் எனக்கு ஜாஸ்தி இருந்தது. அதனாலதான் சார் இப்படி ஒரு பிளான் பண்ணேன். எப்படி நிலாவை கண்டுபிடிச்சு கொடுத்துறீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சத்யா.
எனக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்றது? என்னங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக என் உயிரை கொடுக்கறது கூட தப்பு இல்லைங்க. என் ஃப்ரெண்டுக்காக நான் இது கூட செய்யலைன்னா எப்படிங்க? யோ, நிலா காணாம போயிட்டு தான் எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. சண்முகராஜன் தான் கடத்திருப்பாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது என் மனசுக்கு பட்டுச்சு சார். பௌர்ணமிக்கு முன்னாடி நிலா காணோங்கிறதுனால இவர் தான் அதை பண்ணிருப்பாருன்னு சந்தேகப்பட்டேன். யோ, அது எப்படியா கரெக்டா கெஸ் பண்ணி அடிக்க முடியுது? ஒரு கிரிமினலோட புத்தி இன்னொரு கிரிமினலுக்கு தான் தெரியும். நீ இவரும் கூட்டா சேர்ந்து ஏதோ பண்ணலாம்னு நினைச்சிருக்கீங்க. உங்களுக்குள்ள டீல் ஒத்து வரல. அதுக்காக அவரை வில்லன் ஆக்கிட்டு நீ ஹீரோ ஆயிட்ட, அப்படிதானே? சார், சத்தியமா அப்படி இல்லை சார். என் மேல உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட வச்சிருங்க. நிலா சேஃப் ஆயிட்டாங்க, எனக்கு அது போதும் சார். சத்யா ரொம்ப நல்லவர் சார். என்ன காப்பாத்துறதுக்காக தான் அவர் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. அவர் சந்தேகப்படாதீங்க சார். சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதால இவனை நான் சும்மா விடுறேன். இனிமே போலீஸ்க்கு தப்பான இன்ஃபர்மேஷன் தராதீங்க. இத முதல் தடவை நீங்க பண்ணிருக்கிறதால மன்னிச்சு விடுறேன். இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. சரி சார், நான் பண்ணதுக்கு சாரி சார். நீங்க சொன்னதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க எழுதி கொடுங்க. ஓகே சார். சார் நாங்க கிளம்பலாமா? நீங்க எழுதி கொடுத்தீங்களா? கிளம்புங்க. ரொம்ப நன்றிப்பா, நாங்க கிளம்புறோம். பரவாயில்ல, இருக்கட்டும் சார். நிலாவை காப்பாத்துறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதில் எனக்கு சந்தோஷம். பார்த்து பத்திரமா கூட்டு போங்க. போலாமா? சத்யா, நீங்களே எங்க கூட வந்துருங்களேன். இருக்கட்டுங்க. நான் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கணும். ஃப்ரெண்டை பைக் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். நான் அவன் கூட போயிடுறேன். நீங்க கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. கிளம்புங்க. காஃபி எடுத்துக்கங்க. காஃபி எடுத்துக்க திலீபா. நான் தான் எதுவும் வேணாம்னு சொன்னேன் சித்தி. ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம கண் முழிச்சு அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கீங்க. ஏதாவது சாப்பிடணும்ல, இதையாவது குடிய. அலைஞ்சு தெரிஞ்சு என்னமா பிரயோஜனம்? என் பொண்ணு காணாம போய் முழுசா ஒரு நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை. என்னாச்சோ நினைச்சா பயமா இருக்கு. நிலாவுக்கு ஒன்றும் ஆகல. அவ கிடைச்சிட்டான்னு சிவனேசன் மாமா இப்பதான் ஃபோன் பண்ணாரு. நீ நிஜமா தான் சொல்றியா? இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? மாமா இப்பதான் ஃபோன் பண்ணிட்டு வச்சாரு. நான் உங்ககிட்ட உடனே வந்து சொல்லிட்டேன். இவ்வளவு நேரம் நெஞ்ச ஏதோ ஒன்று அடைச்ச மாதிரி இருந்தது. நிலா கிடைச்சிட்டாங்கிற விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு கவிதா. அந்த சிவனேச ரொம்ப மோசமான ஆளுப்பா. நிலாவை பெத்தவர் நீங்க. அவளை தேடி காஞ்சிபுரம் வரைக்கும் அலைஞ்சிட்டு வந்திருக்கீங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவ கிடைச்ச உடனே முதல்ல உங்களுக்கு தானே இன்ஃபார்ம் பண்ணணும். புரியாம பேச வேண்டாம். மாமாவே போலீஸ் ஸ்டேஷன் அங்க எங்கன்னு அலைஞ்சிட்டு இருந்தாரு. இதுக்கு நடுவில் எங்கேருந்து ஃபோன் பண்ணுவாரு? ஏய், அந்த ஆளு நல்லவனா இருந்தா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாண்டி. அவனுக்கு கெட்ட புத்தி. நிலவ காணும்னு அப்பா தவிக்கணும், துடிக்கணும்.
ஹார்ட் அட்டாக் மாதிரி ஏதாவது பிரச்சனை வரணும் தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஏய் வாயை மூடு. என் மாமாவை பத்தி தப்பா பேசின உன் நாக்கு அழுகிடும். யாரையும் தவிக்க விடுற எண்ணம் அவருக்கு கிடையாது. என் மாமாவுக்கு கெட்ட புத்தின்னு சொல்றியே, உனக்கு தான் கெட்ட புத்தி. என் மாமாவுக்கு கெட்ட புத்தின்னு சொல்றியே, உனக்கு தான் கெட்ட புத்தி. நிலா கிடைச்சிட்டாலேன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு சிவனேசன் மாமாவை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு கொடுத்துட்டு இருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? திலீபா, உன் முன்னாடி அவ என்ன எவ்வளவு கேவலமா பேசுற பாத்தியா? நீ இருக்கிறப்பவே எப்படினா, நீ இல்லாதப்ப அவ எப்படிலாம் பேசுவான்னு யோசிச்சு பாரு. ஏய், எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாத, எது நடந்தாலும் வாயை மூட்டு சும்மா கடன்னு அன்னைக்கே சொன்னல. ஏன் பேச்ச கூட கேட்க மாட்டே நீ? இல்ல மாமா, அது வந்து ஏய் பேசாத. இப்படியே பேசிட்டு இருந்தா என் கையில அடிபட்டு செத்துருவேன். பா. ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? இவங்க பேசுறத வச்சு இவங்களோட நோக்கம் என்னன்னு உங்களுக்கு புரியலையா? உங்களை வளர்த்தவரும் பெத்தவரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு இங்க இருக்க இடம் இல்லாம போயிடும்ல, அந்த பயத்துலதான் இவங்க பிரச்சனை உண்டாக்கிட்டே இருக்காங்க. சின்ன வயசுல நடந்த பிரச்சனையை இவ்ளோ காலமா யாராவது நினைச்சிட்டு இருப்பாங்களா? எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க ஒண்ணு சேரணும்னு நினைச்சாலும் இவங்க விட மாட்டேங்கிறாங்க. சிவனேசன் மாமாவை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இவரை தூண்டி விட்டுட்டே இருக்காங்க. அத புரிஞ்சுக்காம நீங்களும் என்ன திலீபா இது? எதுக்கு எப்ப பாரு இவளை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க? விடுங்க, இவளுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டியும். அன்னைக்கு அப்பாவை எடுத்து தெரிஞ்சு பேசினா இன்னைக்கு உங்கள மரியாதை எல்லாம் பேசுறா. திலீபா, இப்படியே விட்டா அப்புறம் யாருக்கு மேடம் போயிடுவா. திலீபா, அவதான் பைத்தியக்காரி, எதனா பேசினா பேசிட்டு போட்டோம், விடுறா. முதல்ல என் பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு. வா, நிலாவை பார்த்துட்டு வருவோம். வா வா, அவ கிடக்குறா, வா. அழுடி, நல்லா அழு. இந்த வீட்டை விட்டு என்ன விரட்டுறேன்னு வீரமா வசனம்லாம் பேசின, அதுக்கு தாண்டி இந்த பனிஷ்மெண்ட். உன்னை அடிக்க வச்சதும் நான் தான், அடிபட்டு சாகாம காப்பாத்துனதும் நான் தான். இப்பவாவது இந்த பிரியா யாருன்னு புரிஞ்சுக்கொடி. இந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம். இங்க எல்லாமே ஏன் இஷ்டப்படிதான் நடக்கும். என்கிட்ட வாலாட்டமா இருந்தேனா வந்த மாதிரியே உன்னை அனுப்பி வைப்பேன். இல்லன்னு வச்சுக்கோ, நீ எந்த நிலைமையில திரும்பி போவேன்னு எனக்கே தெரியாது. இந்தம்மா சக்தி, பசங்களை கடத்துறாங்க, பொண்ணுங்களை கடத்துறாங்கன்னு பேப்பர்ல எல்லாம் படிக்கும்போது மனசு கடந்து அடிச்சுக்கும். அந்த பெத்தவங்களை பத்தி யோசிக்கும் போது பரிதாபமா இருக்கும். அந்த நிலைமை நமக்கே வந்துடும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. ஆனா நல்ல வேளை
கடவுள் இந்த தடவை நம்ம பக்கம் இருந்திருக்கார் போல இருக்கு. தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. நிலா, நடந்ததெல்லாம் நினச்சி நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதே நினச்சிக்கிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. முடிஞ்ச வரைக்கும் நடந்ததை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. கிட்டத்தட்ட செத்து பொழைச்சு வந்திருக்கேன் மாமா. எப்படி அதெல்லாம் மறக்க முடியும்? மறந்துட்டேன்னு நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா எந்த மாதிரி சூழ்நிலையில நான் இருந்தேன் தெரியுமா? சுத்தி 4 அடியாளுங்க நின்னுகிட்டு என்னையே மறைச்சு மறைச்சு பாத்துட்டு இருந்தானுங்க. அந்த ஆளு வேற அடிக்கடி வந்து கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போறோம். அவன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா இல்ல என் வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சு போயிடுமான்னு நான் தவிச்சு தவிப்ப எனக்கு தான் தெரியும். இப்ப கூட நான் கண்ணு முன்னா அடியாளுங்க என்ன சுத்தி நிக்கிற மாதிரியும் யாரோ என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரியும் எனக்கு தோணுது. இந்த பயத்தோட நான் எப்படி இருக்க போறேனே தெரியல. அதான் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணியாச்சுல்ல, இனிமே உனக்கு எந்த பயமும் வேண்டாம். நல்லா தைரியமா இரு. அழட்டும் சக்தி. இந்த பிரச்சனை என்னன்னு தெரியாத நமக்கே எவ்வளோ பதட்டம் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையில் நேரடியாக மாட்டின அவளுக்கு எவ்வளோ பதட்டமோ பயமா இருக்கும். அழுது தீர்த்துக்கிட்டோம், அப்பதான் தெளிவு வரும். மாமா, இந்த மாதிரி நேரத்தில் நிலா வேலைக்கு போகிறது நல்லா இல்லை. ஒரு வாரம் வேலைக்கு லீவ் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறமா அதை பற்றி யோசிக்கலாம். லீவ் எதுக்குப்பா? இந்த வேலையே விட்டுருன்னு சொல்லலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லை, இனிமே அந்த சத்யாவோட பழக்கம் உனக்கு வேண்டாம். ஏன்பா அப்படி சொல்றீங்க? இந்த சத்யா கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குமா?